ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஜஸ்ட் 2 days பிஃபோர் நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். ஒரு கியா சானட் சர்வீஸில் எப்படி மிஸ்ஹேண்டில் பண்ணப்பட்டு இதை லீகலாக எப்படி கொண்டு போய் கடைசியில் அவருக்கு ஒரு பிராண்ட் நியூ கார் அவர் எப்படி அடைஞ்சார் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக கொடுத்துருந்தோம். பட் அதை விட ஒரு மோசமான இன்சிடென்ட் தான் ஒரு நெக்ஸான் EV ஓனருக்கு நடந்திருக்கு. இந்த ஒரு நெக்ஸான் EV ஓனருடைய பேர் ராஜீவ். இவர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர். பொதுவாகவே EV கார்கள் மற்ற பெட்ரோல் மற்றும் டீசல் கார்கள் போல ரெகுலர் மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது. இருந்தாலும் ரெகுலர் இன்டர்வல்ல மற்ற கார்களை போலவே அதை சர்வீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. காரை ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஆரஞ்ச் ஆட்டோ பிரைவேட் லிமிடெட்ல சர்வீஸ்க்கு கொடுத்திருக்காரு. அங்கிருந்து இவருக்கு ஒரு கால் வருது. உங்க காரை ஹைட்ராலிக் லிஃப்ட்ல ஏற்றும் பொழுது ஒரு ஃபால்ட் ஆகி கீழே விழுந்துட்டதாகவும் அதனால ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு கிளைம் பண்றாங்க. பட் இதெல்லாம் கொடுமை என்னன்னா கியா சானட் இன்சிடென்ட் போலவே இதற்கு எந்த வகையிலும் நாங்க பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கறது சர்வீஸ் சென்டர் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நெக்ஸான் EV ஓனரை இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அது மூலமாக அந்த ஃபால்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணிக்கங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதை முழுக்க ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. தான் செய்யாத ஒரு தவறுக்கு நான் ஏன் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக அதை அவர் அப்போஸ் பண்ணிட்டே வந்திருக்காரு. இருந்தாலும் ஆஸ் அ ஓனராக சர்வீஸ் சென்டர்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும், CCTV ஃபுட்டேஜ் கேட்கிறாரு. அதையும் அந்த ஷோரூம் சைட்ல இருந்து கொடுக்க மறுக்கிறாங்க. சானட் இன்சிடென்ட்ல ஃபர்ஸ்ட் எப்படி சொன்னாங்கன்னா ஒரு மாட்டில் அந்த கார் போய் மோதிட்டதாக சொன்னாங்க. அடுத்து அவர் ஷோரூமுக்கு நேரடியாக போனதுக்கப்புறம் சர்வீஸ் சென்டருக்குள்ளாகவே அந்த கியா சானட் ஆக்சிடென்ட் ஆனது கன்ஃபார்ம் ஆனது. அந்த மாதிரி எதுவும் காரை மிஸ்ஹேண்டில் பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க தான் ஒரு CCTV ஃபுட்டேஜ் கேட்குறாரு. பட் தொடர்ச்சியாக ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த சர்வீஸ் சென்டர்லேருந்து இவருக்கு தொடர்ச்சியாக த்ரெட்டனிங்கும் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பாக சொல்லியிருக்காரு. மேலும் அவருடைய டிப்ரெஷன் லெவலை அதிகரிக்கும் வகையில் டாடா மோட்டார்ஸுடைய அஃபிஷியல் கஸ்டமர் கேர்லையும் அவர் கம்ப்ளைண்ட் ரிப்பீட்டடாக பண்ணியிருக்காரு. அதற்கும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை, என்னுடைய கம்ப்ளைண்ட்ஸை எந்த விதமான அறிவிப்பு இல்லாமல் க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதையும் அவர் கவலையாக தெரிவிச்சிருக்காரு. அவருடைய நெக்ஸான் EV கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு மேலாக அந்த ஷோரூமில் இருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இதற்கிடையில் தான் அந்த கியா சானட் ஓனருடைய ட்வீட் ப்ளஸ் அதோடைய ரிசல்ட் அவர் பார்த்ததுக்கப்புறம் இவரும் என்ன பண்ணுறாரு, ட்விட்டரை பயன்படுத்துறாரு. ரிப்பீட்டட் ட்வீட்ஸில் டாடா மோட்டார்ஸை அஃபிஷியலாக டேக் பண்ணி இந்த இன்சிடென்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. இதன்படி கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக, அதாவது நவம்பர் 29ஆம் தேதி அவருக்கு டாடா மோட்டார் சைட்லேருந்து ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வருது. உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ரீஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இது சம்பந்தமான ஒரு அப்டேட்டை கொடுக்குறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு டிசம்பர் 1 ஆகுது. இப்போ வரைக்குமே அவருக்கு இது சம்பந்தமாக எந்த விதமான அப்டேட் கிடைக்கல அப்படிங்கிறதையும் ட்விட்டரில் தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலும் இன்னும் ஓரிரு நாட்களில் அஃபிஷியலாக டாடா மோட்டார்ஸ் இதை கையில் எடுத்துட்டு ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆர்எல்ஸ் அவர் அந்த சர்வீஸ் சென்டர் மேலே லீகலாக ஆக்ஷன் எடுக்க போகிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு. பொதுவாகவே கார் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் அதையும் தாண்டி இமோஷனலாக அந்த ஓனருக்கு இடையில் ஒரு கனெக்ட் இருக்கும். அது ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு கனெக்ஷன் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது ரொம்ப முக்கியமான காரணம் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கினுடைய ஒரு ரிசல்ட் தான் இந்த மாதிரி கார், பைக் போன்ற விஷயங்கள்லாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக சில சர்வீஸ் சென்டர் பர்சனல்ஸ் மறந்துக்கிட்டே வராங்களோ அப்படின்னு தெரியுது. அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரில் ஏற்படக்கூடிய டேமேஜே பெரிய வலியை தரும். அதை தாண்டி அதற்கு முழுமையாக அவங்களே பொறுப்பேற்றுக்க சொல்கிறது அப்படிங்கிறதும் கூடுதலாக அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை தரும். இந்த விஷயத்தை நம்ம எதுக்கு நம்ம வீடியோவாக மறுபடியும் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா இது முக்கியமான ஒரே காரணம் தான் இருக்குது, அவேர்னஸ். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், இதிலேருந்து எப்படி விடுபடலாம், எப்படி லீகலாக மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான என்சைக்ளோபீடியா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ். இந்த விஷயங்கள் நடக்கிறத ஒரு ட்விட்டர் அல்லது ஒரு சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஓனர்களை தான் தேங்க் பண்ணணும். ஸோ இதற்கு பின்னாடி என்னென்னலாம் நடக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவை நம்மளுக்கு அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் எஜுகேட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.